திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 777, அதிகாரம் படைச்செருக்கு. ஒரு மன்னருக்கு எதிரி நாட்டு மன்னர் அடிக்கடி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். இதனை பொறுக்காத மன்னர் தனது படையினருடன் எதிரி நாட்டுக்கு கப்பல்களில் புறப்பட்டார். எதிரி நாடு பெரிய தீவு, படைபலமும் மிக அதிகம். மன்னருடன் சென்ற சில வீரர்களுக்கு எதிரி நாட்டு படையுடன் போரிட்டு வெற்றி பெறுவது கடினமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவர்கள் எப்படியாவது இதை நமது மன்னரிடம் எடுத்துச் சொல்லி நாம் திரும்பவும் நாடு திரும்ப ஏற்பாடு செய்யுங்கள் என படைத்தலைவரிடம் வேண்டினர். படைத்தலைவரும் எதிரி நாட்டை நெருங்கும் முன் கப்பலின் மேல்தளத்தில் நின்ற மன்னரிடம் வீரர்களுடைய எண்ணத்தை மெதுவாக எடுத்து கூறினார். மன்னர் படைத்தலைவரின் முகத்தை ஏற இறங்க பார்த்துவிட்டு மீண்டும் தனது படையினரை நோக்கினார். வீரர்களில் பலர் ஆரவாரத்துடன் இருந்தனர், சிலர் மட்டுமே அமைதியாயிருந்தனர். மன்னர் மெதுவாக ஒரு யோசனையில் இருப்பது போல் இருந்தார். இதனை கண்டதும் மன்னருக்கு தனது யோசனையில் உடன்பாடு இல்லை என்பதை புரிந்து கொண்ட படைத்தலைவர் அமைதியாக திரும்பிவிட்டார். படைகள் எதிரி நாட்டை அடைந்தன. மன்னர் தனது படை வீரர்களிடம் நாம் வந்த கப்பல்களின் அடியில் துவாரமிட்டு அத்தனையையும் மூழ்கடியுங்கள் என்று உத்தரவிட்டார். மன்னருக்கு என்ன ஆகிவிட்டது? ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா என்று அந்த பயந்த வீரர்கள் யோசித்தனர். வேறு வழியின்றி அவர் சொன்னதை செய்தனர். பின்னர் மன்னர் அவர்களிடம் எக்காரணம் கொண்டும் எடுத்த செயலை முடிக்காமல் விடக்கூடாது. ஜெயித்தால் எதிரிகளின் கப்பல்களில் நம் நாட்டுக்கு திரும்புவோம், தோற்றால் ஒட்டுமொத்தமாகவே இங்கேயே மடிவோம் என வீர முழக்கமிட்டார். மன்னரின் வீரத்தினை கண்டு வியந்த படையினர் உத்வேகம் பெற்றனர். தமது உயிருக்கு அஞ்சாது கடுமையாக போரிட்டு எதிரிகளின் பெரும்படையையும் வென்றனர். எதிரிகளின் கப்பல்களில் நாடு திரும்பி மக்களின் பாராட்டை பெற்றனர். பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் பொருட்படுத்தாத வீரர் வீர கழல் அணிதல் அழகுடையது என்பதை சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். புகழை விரும்பாமை கோழை, புகழை விரும்புவதே வீரம்.